நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச நம்ம மறந்த நிறைய சத்துக்கள், அதாவது அயன், கால்சியம், மக்னீசியம், விட்டமின் B12, பொட்டாசியம் எல்லாமே இருந்த ஒரு உணவு நம்ம இன்னைக்கு மறந்துட்டோங்க. சிறந்த ஒரு காலை உணவு என்னன்னு பார்க்குறீங்களா? பழைய சோறு, பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், இருட்டு மாங்கா தெரு சண்டை. என்னடா போடுறேன்னு பார்க்குறீங்களா? பழைய சோறு தாங்க. பழைய சோறு அவ்வளோ ஒரு அருமையான சாதனை. இது நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை நல்லா குறைக்கக்கூடியது. ஒரு நல்ல இண்டஸ்டைனுக்கு ஒரு பெஸ்ட்டுங்க. சிறந்த ப்ரோபயோட்டிக் ஆக்ஷன் இருக்கிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்ல உணவுங்க. லோ கிளைசிமிக் ஃபேக்டர் இருக்கிறதுனால வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை நம்ம எடுத்துக்கலாங்க. எப்படி நம்ம செய்யணும்? ஒரு நாள் முன்னாடி சமைச்ச உணவு, ஆறின உணவு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிடணும். சாப்பாட்டில் ஒரு அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். 8 hours later. இதே நீங்கள் ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாலும் அதுவும் என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பாதுகாப்பற்றதாக மாறிடுங்க. அதனால் நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க. நீங்கள் சாதாரணமாக ப்ளைனாக அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது கூட சின்ன வெங்காயம், தயிர், மோர் மிளகாய் இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியுமே நாளையிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்களேன்.